ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கர். இந்த 2025 தமிழ் சினிமாவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் இயர் அப்படின்னே சொல்லணுமே. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ஏன் ஆடியன்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் எக்ஸ்பிரிமெண்டலான ஒரு வருஷமாக மாறி இருக்கு. எந்த படம் கண்டுக்காமல் கடந்திருக்கானுங்களோ அந்த படம்லாம் அடித்து நவுத்தி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. எந்த படம்லாம் பெரிய எதிர்பார்ப்பை வச்சு காத்துருந்தாங்களோ அந்த படம்லாம் அடிச்சு பொழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா காரணம்? என்னையா ஆச்சு? இந்த தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா என்ன ஆச்சு? ஆடியன்ஸ்க்கு என்ன ஆச்சு? இல்லை டேரக்டர்ஸ்க்கு என்ன ஆச்சு? ஒன்றும் புரியாமல் குழம்பி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கிடையில மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் விக்ட்ரி இந்த வருஷத்தில் அவங்களோட கிராஃப் கிட்டத்தட்ட உச்சத்தை தொட்டுருச்சுன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கு, கிராஃப்ட் நிறுத்திட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன? எப்படி சினிமா எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக தமிழ் சினிமா இந்த 2025 செஞ்ச மேஜரான மிஸ்டேக்கை பார்க்க போகிறோம். இது என்னோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ். தென் இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்பயும் போல நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் சொல்கிறேன், பெருசாக எதிர்பார்ப்பே இல்லாமல் பிளாங்காக இருந்த பல படங்கள் பெரிய சக்ஸஸை பார்த்தீங்கன்னா அடைஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குடும்பஸ்தன், டிராகன், தலைவன் தலைவி, மதுராசி, டிஎன்ஏ, இது மாதிரி நிறைய படங்கள் சைலண்டாக ஒரு பெரிய விக்டரியை சந்திச்சு போச்சு. ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிட்டு போச்சு. எப்படா இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வச்சு இருந்த படங்கள்லாம் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கும் போது இந்த படங்கள் மட்டும் எப்படி ஜெயிச்சது அப்படின்ற விஷயத்தை நம்ம இண்டஸ்ட்ரியில முதல்ல அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இதை தாண்டி இந்த ஹீரோஸ் மத்தியில் ஒரு பெரிய மாஸ் இல்லை, மாஸ் ஓப்பனிங் இல்லை. அந்த மாதிரியான ஹீரோஸ் இந்த படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓவர் பில்டப் இல்லை, அவங்கள நோக்கி மட்டுமே கதை இல்லை. அந்த படத்தில் அவங்க என்ன கேரக்டர்ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கதை. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இன்னும் சிம்பிளாக அவங்களுக்கு விளக்கணும்னா, இந்த வருஷம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த படங்கள், பல படங்கள் இந்த வருஷம் அடி வாங்குச்சுல. லைக் தக் லைஃப், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஒன் டைம் ஒரு குட் வாட்சபிள் ஃபிலிம் தான். பட் ரீவாட்சுக்கு ஒர்த் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பலரும் அடித்தது. அதையும் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக பலரும் கிரிட்டிக் பண்ணாங்க. ஸோ கூலி, தக் லைஃப், குட் பேட் அக்லி, இது மாதிரியான பல படங்கள் நம்ம சொல்லலாம். பெரிய ஹீரோஸோட படம், முக்கியமாக மாஸ், அந்த ஒரு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், இதெல்லாம் எதுக்கு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸை சந்திச்சதுன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த படத்துல அவங்களுக்கான கேரக்டர் கதையில ரைட்டிங்காவே இது பண்ணல. இப்ப தக் லைஃப்னா பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் ஒரு ஸ்டோரிய, ஒரு ஸ்கிரீன் பிளேவா, ஒரு கேரக்டர்ஸ் எழுதுற ஒரு ஆளு. அவரே ஹீரோ ஒர்க்ஷிப்ல இறங்கிட்டாரு. நான் ஹீரோக்காக படம் எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு டேரக்டா மாறினலாம் ஒரு உச்சகட்ட ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி விண்வெளி நாயகன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுமே, அந்த ஒரு ஒன்லைனரை வச்சு மட்டுமே எழுதின ஒரு கதையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட கூலி. ரஜினி சாருக்கான ஒரு மாஸ் படம், அவரை வச்சு மாசா ஒரு படம் பண்றேன், எனக்கு இந்த கதை இருக்கு, இதுல நான் ரஜினி சாருக்கு ஒன்று நல்லா பண்றேன் அப்படின்னு பண்ணாம ரஜினி சாருக்கு நான் ஒன்று மாசா பண்றேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் பிரச்சனையே. கிட்டத்தட்ட குட் பேட் அக்லியோட பேக்லாஷ் ஆன அதுக்கான காரணமும் இதுதான். அஜித் சாருக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அதை வச்சு நான் அஜித் சாரை பண்ண போறேன்ற மாதிரி இல்லாம அஜித் சாரோட மாசுக்கு நான் ஒரு கதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்களா. ஹீரோக்காக நான் சொம்பு அடிக்கிறேன்ற மாதிரி இறங்கி சில டேரக்டர்ஸ் அவங்களுக்காகவே நான் டைலாக், சீன்ல இருந்து எல்லாமே நான் அவங்களுக்காக டிசைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களே. அதுதான் ஒரு பெரிய அடியாவே அமைஞ்சது இந்த ஒரு வருஷத்துல. முந்தைய காலங்களில் லைக் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இது மாதிரி வந்த படங்கள் சில சக்சஸ் ஆச்சு, இல்லைன்னு சொல்லல. அது என்னவோ ஏதோ இந்த வருஷத்துல அந்த ஒரு கண்டென்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சா, இல்ல ரொம்ப போட்டு அடிச்சிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்கே ஃபீல் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எல்லாருமே பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால இது மாதிரியான கண்டென்ட்ஸை பார்க்கும்போது. அங்கிட்டு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸு, சிம்பிள் கான்செப்ட் எல்லாத்துலேயும் பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க மாலிவுட். ஒரு ஆர்ட் ஃபார்மான ஃபிலிம் வேணுமா, பொன்மேன் இருக்கு. ஒரு கிரேசியான ஜானரில் ஒரு ஃபிலிம் வேணுமா, ஆலப்புழா ஜிம்கானா இருக்கு, மரணமாஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக மிஸ்ட்ரியான ஜானரில் ஒரு படம் வேணுமா, சூப்பர் ஹிட்டாக உனக்கு வேணுமா, இந்த சூக்ஷ்ம தர்ஷினி இருக்கு. அரசியல் ரீதியாக படம் வேணுமா, நரிவேட்டா இருக்கு. ஃபிக்ஷனல், ஃபேண்டசி அது மாதிரியான படம் வேணுமா, இந்த லோக்கா இருக்கு. அப்படியே வரிசையா எல்லா ஜானர்லையும் எல்லா விதத்துலையும் ஸ்டோரி, கேரக்டர், அந்த ஒரு எலமெண்ட்டை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா பண்றாங்க.
பண்றாங்க. யாராவது நினைச்சு பார்த்தாங்களா மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு மேல் ஹீரோ வச்சு எடுக்கிற படமே 100 கோடி கலெக்ட் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பேசிட்டு இருந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டை வச்சு 200 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவு அவங்க அந்த கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டை நம்பி ஒருத்தர் 30 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்து அதுல இருந்து 200 கோடி ரூபாய் எடுத்திருக்காருன்னா அப்ப அவர் எந்த அளவு அந்த கண்டென்ட்டை நம்பி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. லிட்டரலி அதுதான் இங்க நடக்குது. அங்க அவங்க வந்து கண்டென்ட் ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க டைரக்டர்ஸ். இங்க ஹீரோஸ் வச்சு இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஹீரோவோட ஒர்க்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு படம் பண்றேன், அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, பயனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இது அடுத்து ஒரு 10 வருஷத்துல இந்த படங்கள்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அடுத்து 10 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் இது வச்சு பேசணும் அப்படின்ற லெவலுக்கு அதை இறக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம முந்தைய காலத்துல படங்கள் பண்ணோம். அப்படி பண்ண படங்கள்லாம் இப்பயும் மாஸ்டர் கிளாஸா இருக்கு. ஏன் இந்த வருஷமே பல ஃபிளாப்ஸை கொடுத்த டைரக்டர்ஸ்லாம் அப்பேற்பட்ட மாஸ்டர் கிளாஸை கொடுத்தவங்க தான். லைக் ஜிகிருதண்டா கொடுத்த கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், இருவர், நாயகன், ரோஜா, தளபதி, பல கிளாசிக்ஸை கொடுத்த மணிரத்னமா இருக்கட்டும், கைதி, மாஸ்டர், இது மாதிரி மறக்க முடியாத மாஸ்டர் கிளாஸை கொடுத்த லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், இது மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்ட்ரீமா கொடுத்தவங்க ஏன் ஹீரோக்கு சொம்படிக்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இவங்களுக்கு தோணுச்சோ என்னவோன்றது புரியல. இந்த வருஷம் நல்ல வேலை ஒருத்தர் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எஸ்கேப் ஆனாரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேரான எஸ்கேப்னு சொல்லுவேன். என்ன கேட்டா விஜய் சார் இந்த ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டாரு, படமே வேணா தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி. பட் என்னவோ ஏதோ அதுவுமே ஒர்க்ஷிப் ஃபிலிமா இருக்குமோன்ற ஒரு பயமும் வருது. யூஸ்வலா வந்து ஹெச் வினோத் வந்து ஹீரோக்காக சொம்படிக்கிற படம் பண்ண மாட்டாரு. பட் இந்த ஜனநாயகனோட கிளிம்ஸ் அதெல்லாம் ஸ்லோமாலாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த தடவை இந்த படத்தை இறங்கி சொம்படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத்துமே இறங்கிட்டாரோ அப்படின்ற பயம் வருது. லிட்டரலி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸும் ஹீரோக்கு சொம்படிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டா பயம் வருது. அவங்களுக்கான அந்த ஒரு வழியை அவங்க கடந்து வந்த பாதையை அவங்களே மறந்துட்டு வேற ஒரு விஷயத்தை நோக்கி போற மாதிரியான ஒரு ஃபீல், அந்த ட்ராக் மாதிரி போறதுன்னு அது மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வருது. ஃபியூச்சர்ல இது இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு ஃபார்முலா சேச்சுரேட் ஆயிடுச்சுன்றத எல்லா டைரக்டர்ஸும் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் உணர்ந்து அடுத்த வருஷம் கண்டென்ட் ஓரியன்டா படம் எடுக்கலாம்டா அப்படின்னு நினைச்சு போகும்போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் ஊடால பூந்து எல்லா ஆட்டத்தையும் கலைக்க போறான். அது எனக்கு தெரிஞ்சு தலைவன் நெல்சனா தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிலர் 2 வேற வருதுல்ல, ஸ்லோ மோஷன் இதெல்லாம் வேணாப்பா, ஹீரோ ஒர்க்ஷிப் எல்லாம் வேணாம், நம்ம வந்து கேரக்டர் வச்சு எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாத்திட்டு இருக்க எல்லாரையும் அதே மாதிரியான ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப் படம், ஒரு ஸ்லோமோ படத்தை ஒன்று கொடுத்து எல்லாரையும் மறுபடியும் ட்ரிகர் பண்ணி விட போறாருன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2ல பார்த்து பண்ணுனா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனா அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு தாறுமாறா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியன் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வருஷமா இருக்க போது. தமிழ் சினிமால நிறைய நியூ எமர்ஜிங் டைரக்டர்ஸோட ப்ராஜெக்ட்லாம் வருது. நிறைய யங் டைரக்டர்ஸ்லாம் வர போறாங்க, ஆக்கியூபை பண்ண போறாங்க நெக்ஸ்ட் இயர், கம்மிங் இயர்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அப்கமிங் இயர் தமிழ் சினிமாவை என்ன மாதிரி சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா இருக்கு. ஹாலிவுட், டாலிவுட், மாலிவுட் எல்லா வுட்லையும் சும்மா வருஷ கட்டி டேபிள் போட்டு நம்ம வந்து படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளோ ஈவெண்ட்ஸ், எலெக்ஷன்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பட்டாசா இருக்க போது. என்ன நடக்க போகுது ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? இந்த 2025 தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இயரா இல்ல ஒஸ்ட் இயரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.